ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம கும்பராசி நேயர்களுக்கு 2025 என்ன பலன்கள் இருக்குது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அவங்களோட எதிர்பார்ப்புகள், சவால்கள் என்ன பார்க்கலாம். ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா சில பேரோட எனர்ஜியில் பிளாக்கேஜஸ் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை, யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தடுக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். சரியா? வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கும்பராசி நேயர்கள், நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட பாஸ்ட்லேயும் சரி கரண்ட்லேயும் சரி ஒரு சில உறவுகளால், நெருங்கின உறவுகள், அவங்களால ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. ஒரு ஏமாற்றங்கள் நடந்திருக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. அவங்க உங்களுக்கு ஒரு இதுக்கு காரணம், சில பேருக்கு உங்களோட ஃபேமிலியிலே தேர்ட் பார்ட்டியாக யாரோ இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு பிஸ்னஸில் கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்லேயும் காமிக்குது. அந்த ஒரு மன வருத்தம், மன வலி, எமோஷ்னல் லாக் எல்லாமே உங்களை ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்குது. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. இதிலேருந்து ஹீல் ஆகணும் நீங்கள். சரியா? இந்த 2025 உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், ஐடியாலாம் வரும். அது உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக இருக்கலாம், ஜாபுக்காக இருக்கலாம், உங்களோட வளர்ச்சிக்காக ஏதோ ஒரு விஷயம், எண்ணம் உங்களுக்கு எழலாம். க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. இதிலேருந்து நீங்கள் ஹீல் ஆகிக்கணும். ஓகேவா? அது நியூ பார்ட்னருக்காக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு நியூ பார்ட்னர்ஸ், உங்களுக்கு தொழில் ரீதியான பார்ட்னர் வரலாம். இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய வெல் செட்டில்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடுது. அதுக்கான முயற்சிகளை பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு இந்த 2025. மணி ரிலேட்டடான விஷயங்களில் நல்ல அனுகூலம் இருக்குது. ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதை மனசுலேயே என்ன சொல்கிறது, ஐடியா மட்டும் வச்சுன்னு போதாது. அதே மாதிரி யார்கிட்டையாவது உங்கள் ப்ரப்போசலை சொல்லணுன்னாலும் ப்ரப்போஸ் பண்ணணும். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கான அந்த விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இப்போ நடந்துகிட்ருக்கிறது உங்களோட கார்மிக்காக இருக்கும். இப்போ சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கும்பராசி நேயர்கள் கொஞ்ச நாளாகவே, கொஞ்சம் வருஷங்களாகவே, மேபி சில மாதங்களாக கூட இந்த பிரச்சனை ஃபைனான்ஸ்க்காகவும், உங்களோட ரிலேஷன்ஷிப்லையும் உங்கள் கூட ரொம்ப ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கக்கூடிய பர்சன், அது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா ஃபாதராக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங், அதனால் சொல்கிறேன். ஸோ அவங்களால உங்களுக்கு சில சிரமங்கள், உங்களுக்கு வர வேண்டிய மணி இன்கமில் தடை இருந்திருக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் கிளியர் ஆகி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்குது. உங்களோட அந்த ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்களை இண்டிவிஜுவலாக ஷைன், அதாவது உங்களோட அடையாளமே தெரியாமல் வாழ்ந்துருப்பீங்க. பட் இப்போ இந்த 2025 நீங்கள் யாருங்கிறத ப்ரூஃப் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு நல்ல மாடலிங்கில் இருக்கலாம், இல்லைனா சினி ஃபீல்டு, ஒரு பெரிய என்டர்ப்ரெனராக கூட இருக்கலாம். ரொம்ப லாஸில் கூட ப்ரீவியஸ் இதில் யாரையாவது நம்பி ரொம்ப லாஸாக இருந்தீங்கன்னா உங்களோட இந்த மணி இன்கம் ஸ்ட்ரகிள்லாம் சரியாகி உங்களுக்கான அந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்களா மைனஸ் பண்ணுறீங்களான்னு கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கான நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ரொம்ப என்னென்னா தெய்வ பக்தி, அந்த நேச்சரோட ரொம்ப கனெக்டிவாக இருப்பீங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட இருக்க சில ட்ராபேக் என்னென்னா, மைண்டு ஒரே மாதிரி ஒரு பேலன்சிங்காக உங்களால் வச்சுக்கிறதுல ரொம்ப ட்ரபிள், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா மனசு ஒரு நிலையாக இருக்காது. படபடன்னு பேசுவீங்க. ஒரு மைண்டை ஸ்டெபிலிட்டியாகவும் ஒரு கிளாரிட்டியாக வச்சுக்க மாட்டீங்க. அதனால் நிறைய அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூலாம் அதுதான் காரணமாக காமிக்குது. ஓகேவா? ஸோ சில பேர் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் நிறைய அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஃபைனான்ஸ் ரீதியாக நீங்கள் பண்ணலாம். எது பண்ணாலும் உங்களுக்கு பேர் கிடையாது. உங்களை ஒரு வேஸ்ட் பீஸுன்றுவாங்க. அப்படியா? அந்த மாதிரி யாராவது நீங்கள் பார்க்குறவங்கள ஃபீமேல் ஆர் மெயில் எனர்ஜி இருக்கிறீங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் மெயில் எனர்ஜி காமிக்குது. நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள், உங்களுக்கான ப்ளஸ் விஷயம் நடக்கும். அதாவது உங்களுக்கான குட் திங்ஸ் எல்லாமே இந்த 2025 வரும்.
ஸோ கொஞ்சம் வார்த்தையில் இப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் வார்த்தையில் கவனம் வைக்கணும். ஓகேவா? இந்த 2025 புதிய விஷயங்களை நீங்கள் வந்து அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு செய்யணும்னு தோணும், லேர்ன் பண்ணிக்கணும்னு தோணும், கற்றுக்கணும், நம்ம ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னு அதை செயல்படுத்துங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் அபவ் 45, 50 அபவ் கூட இருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்களை விட்டு போன சில உறவுகளை பற்றி நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங். ஏன் அவங்க நம்மளை விட்டுட்டு போனாங்க? இப்போ வந்து நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கீங்க, தனியாக இருக்கீங்க. அதை நினச்சி ரொம்ப வருத்தமும் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஃபைனான்ஸாக அந்த இதுலேயும் ஃபைனான்ஸ் அந்த சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு வந்து அந்த ஃபெயிலியர் கொடுத்துருப்பாங்க. அவங்கள நம்பி நிறைய பண்ணிவிட்டு ஏமாந்துருக்கீங்க. எதனால் இது நடந்தது? நான் எப்போ அவங்கள வந்து ரீஜாயின் பண்ணுறது? அவங்க எப்போ என்கிட்ட திரும்ப வருவாங்க? அப்படின்லாம் ரொம்ப ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ ஏஜில் இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் அன்ஸ்டெபிலிட்டியான ஒரு அப்ரோச் இருக்குது ஒரு சிலருக்கு. எப்படின்னா வார்த்தையில் கவனம், நம்ம இதை பேசினா இது இப்படி நினைப்பாங்களே அப்படிங்கிற அந்த இது உங்களுக்கு இல்லை, அந்த மெச்சூரிட்டி இல்லாத பேச்சு. ஓகேவா? அதனால நீங்கள் யாருக்கு நட்டம் சொல்லுங்கள்? இப்படி பேசிவிட்டு அப்புறமா வடை போச்சே அப்படின்னு யார் வருத்தப்படுறா? நீங்கள் தானே வருத்தப்படுறீங்க. அப்போ உங்களை தானே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, பேரண்ட்ஸ் உங்களை அச்சு வளகலை, உங்களுக்கு சரியானதை சொல்லிக் கொடுக்கல, செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க. முக்கால்வாசி பேரண்ட்ஸ் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? அவங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் தாங்க முதல்ல காரணம். அவங்களுக்கு நல்லது கெட்டது இதை இப்படி பேசணும், இவங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும், அந்த ப்ராட் மைண்டாக குழந்தைங்கள வளர்க்குறதே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அப்படி தானே உங்களை பார்த்து தானே வளர்கிறாங்க பிள்ளைங்க. பொத்தி பொத்தி வளர்க்குறது. குழந்தைக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்குங்க. அப்போ தாங்க அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப்பை அவங்க நல்லபடியாக வாழ முடியும். இல்லைன்னா அவங்க தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க. எல்லோரும் அவங்கள பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இவங்ககிட்ட பேசினா வம்பாயிடுமே அப்படி சொல்லிட்டு உழுந்தடிச்சு ஓடுருவாங்க. ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? தன்னை நல்லவங்கன்னு காமிச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நீங்கள் வந்து வளவலன்னு பேசுகிறது, தன்னை மட்டும்தான் புகழ்ந்துக்குவாங்க. அப்போ தான் தான் கூட வந்து இருக்கிறவங்கள வந்து தான் பேச்சை கேட்கணும், தான் கூட வந்து நான் சொல்கிறதுக்குலாம் ஆமாஞ்சாமி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப உயர்த்திக்குவாங்க, ரொம்ப வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக பேசலை, அவங்களுக்கு அவங்க சொல்கிறதுக்குலாம் ஆமாஞ்சாமி போடலன்னா உடனே அவங்களே ஹர்ட் பண்ணிவிட்டு அவங்களே காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இட்ஸ் நாட் அ குட் திங். அதுதான் சொல்கிறேன், ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த காலத்து குழந்தைங்களுக்கும் சரி, ஒரு சில குழந்தைகள் 50 வயசுக்கு மேலேயே இருக்கீங்க, நீங்களும் குழந்தைங்க தான். ஃப்ராங்காக சொல்கிறேன், வயசு தான் ஆயிருக்கே தவிர மெச்சூரிட்டி இல்லையே. அந்த மெச்சூரிட்டி இல்லாமைக்கு காரணம் என்ன? நீங்கள் வளர்ந்த விதமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அந்த மாதிரி பிஹேவியர் வந்து உங்களோட பர்த்லேருந்து வந்திருக்கலாம். உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ ஒருத்தரோட தவறை யார் சுட்டி காமிக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு பெஸ்ட்டு குருவாக இருப்பாங்க, உங்களுக்கு வழிகாட்டி அவங்க தான். அப்போ தான் நீங்கள் உங்கள் தவறை சரி பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸை பார்க்க முடியும். உங்களோட தவறுகளை யாரும் சுட்டி காட்டாமல் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களை அப்படியே தட்டி கொடுத்துட்டு உங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு பின்னாடி போய் உங்களை தப்பாக மற்றவங்ககிட்ட சொல்லி விட்றாங்க பாரு, அவங்க நல்லவங்க கிடையாது. புரியுதா? ஓகே, எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குதோ? கிளாஸ் வேணும்னா, உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா நான் வீடியோட எண்டில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கூட நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில் இருக்குது. லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. இந்த மெச்சூரிட்டி எல்லாம் வரணும்னா குருவோட அந்த இதுவை வந்து வாங்கிக்கோங்க, அந்த இனிஷியேஷன் வாங்கி அந்த கிளாஸை கற்றுக்கோங்க. ஒபை பண்ணுங்கள், சரண்டர் ஆகுங்க. மாதா பிதா குரு, அப்புறம்தான் தெய்வம். தெய்வத்தை 4வது நிலையில் தான் வச்சாங்க. ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவில் உங்களுக்கு டீச் பண்ண முடியல, அடுத்தது குருக்கிட்ட தான் கொண்டு போய் விடுவாங்க. குழந்தைங்களெல்லாம் அப்போ அந்த காலத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, கண்ணை 2 விட்டுருங்க, மற்றதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க ஒழுங்காக குரு சொல்கிறத கேட்டு ஒழுங்காக படிச்சுதுங்க. இப்போவா ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே, போய் அங்கே மிஸ்ஸை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது, அங்கே டீச்சரை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது, அவங்கள லைஃபையே டேர் பண்ணி விட்டுருவீங்க. அப்புறம் எப்படி உங்கள் பசங்க உங்கள்கிட்ட வந்து அஃபெக்ஷனாக இருப்பாங்க, அவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க? குரு பேச்சே கேட்கல, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து யார் பேச்சையாவது கேட்கணும்ல. வழிகாட்டுதல் வேணும்னா நீங்கள் உங்களை சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் வாழ்வேன்னா வாழ்ந்துக்கோங்க, யாருக்கு நட்டம்? உங்களுக்கு தான். இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. நான் சொன்ன அந்த லேகில் ஒரு சில பேர் இருக்கீங்க, அதுக்காக அவங்களுக்கு தான் சொல்கிறேன்.
ஓகே, எனக்கு என்ன அவசியம் இருக்குது எல்லாரையும் வந்து இது பண்ணுறதுக்கு? எனக்கு தேவையே கிடையாது. டிவைன் எனக்கு இந்த கைடன்ஸ் என் வாய் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு குருக்கிட்ட நீங்கள் அம்மா அப்பா கிட்ட சரண்டர் ஆகலை, அம்மா பேச்சு கேட்கலன்னா குருக்கிட்ட சரண்டர் ஆகணும். அப்புறமா தான் தெய்வம். நீங்கள் அப்புறம் டைரெக்டாக தெய்வத்தை எனக்கு இது நடத்தி கொடுங்க, அதை நடத்தி கொடுங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன். நீ உழுந்து புரண்டு அங்கே பிரதர்ஷனமே பண்ணிடுவா, ஒன்றும் ஒட்டாது, அங்கே வேலையே ஆகாது, வேலை நடக்காது. மாற்ற வேண்டியது உன்னோட மனம். அதை மாற்றாமல் நீ என்ன வேணால் விர்ச்சுவல் பண்ணலாம், எதுவும் நடக்காது. ஒரு சிலர் வந்து தன்னோட இஷ்டத்துக்கு நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் தன் கையை விட்டு போகக்கூடாது, அவங்க ஒரு விர்ச்சுவல் பண்ணுறாங்கன்ட்டு இவங்க ஒரு விர்ச்சுவல் பண்ணுவாங்க. அவங்க வந்து ராங் விர்ச்சுவல் பண்ணுவாங்க, பிளாக் மேஜிக் சம்திங் அந்த மாதிரிலாம் செய்து உடனே இவங்களும் அது மாதிரி ஆள்கிட்ட போக வேண்டியது, இவங்க ஒன்று செய்ய வேண்டியது, இவங்க ஒரு பரிகாரம் கேட்டால் நான் வந்து இப்படி தான் பண்ணுறேன், அப்படி தான் பண்ணுறேன், எல்லாம் டிவைனுக்கு தெரியும். உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது எதுவுமே. இறைவன் நினச்சா மட்டும்தான் நடக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தற்காலிகமாக நீ ஒரு செயலை வந்து முடிச்சுக்கணுங்கிறதுக்காக ராங் ரூட் போகிறேன்னா கடைசி ஹெண்டிங் உனக்கு ரொம்ப பேடாக இருக்கும். அந்த மாதிரி தவறுகளை தயவு செஞ்சு டிவைன் பாத் பார்க்குறவங்க பண்ணாதீங்க, பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். உங்களை சரண்டர் பண்ணுங்கள். நேற்று கூட ஒரு பதிவு போட்டேன், சரண்டர்னா என்ன, சிவபக்தர் ஒருத்தரை பற்றி. ஓகேவா? உங்களோட ஆழ்மன பதிவுகள்லாம் எந்த அளவுக்கு மோசமாக்கி வச்சுருக்கீங்க. இந்த சொசைட்டியும் உங்களோட என்ன சொல்கிறது, இந்த கல்ச்சர் அப்படிப்பட்ட புனிதமான கல்ச்சர் இது. நம்மளோட கல்ச்சரில் பிறந்துட்டு இன்றைக்கி ஒரு அன்பு, பாசம், கருணை இல்லாத ஒரு கல்வி முறையை கற்றுக் கொடுக்குறீங்க. வீட்லேயும் பிள்ளைங்களை வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்லி வளர்க்க மாட்டுறீங்க. அதுங்களுக்கு இஷ்டத்துக்கு செல்லத்தை கொடுக்க வேண்டியது. நாளைக்கு அதுங்க வந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போதோ இல்லை இன்னொருத்தர் லைஃப்குள்ளே வரும்போதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது கூட தெரியல அவங்களுக்கு. அப்புறம் 4 பேரோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க? 1008 இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் பார்ப்பாங்க, திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் பார்ப்பாங்க, அப்புறமா வேறு டைரக்ஷன் மூவ் ஆன் பண்ணிவிடுவாங்க. சொல்லிக்கிற மாதிரி அந்த குழந்தைகள் லைஃப்பில் நாளைக்கு இருக்காது. வாழ்க்கை முறை தத்துவம்லாம் நம்ம மூதாதையர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. யார் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? யாரும் ஃபாலோ பண்ணல. நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் இருக்காங்க. உங்களை சரண்டர் பண்ணுங்கள், உங்களை லேர்ன் பண்ணிக்கணும். வாழ்க்கை அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் முடிஞ்சு போச்சு, சரி இனி வரதையாவது நீங்கள் நல்லபடியாக வாழணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் பெஸ்ட்டு. உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த ரீடிங் பார்க்குறவங்க யாராவது இந்த ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 9 கிரகங்களில் ஒரு கிரகம் இங்கேருந்து அங்கே மாறிட்டார், உங்களுக்கு உடனே இதெல்லாம் நடந்து இதெல்லாம் முடிஞ்சிடும், இதெல்லாம் இப்படி ஆகிடும், இதெல்லாம் அப்படி ஆகிடும். எங்கே மீதி இருக்கிற 8 கிரகங்கள் நல்லா தானேங்க இருந்தது. அந்த கிரகங்களோட பவரை நீங்கள் ஈர்த்திருந்தீங்கனாலே இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் நல்லா இருந்திருக்கணுமே. புத்திசாலியான பிள்ளைங்களாக இருந்தால் இதை யோசிங்க. ஆஸ்ட்ரோ வச்சு எவ்வளோ விளையாடிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆஸ்ட்ரோவில் என்ன, இப்போ உங்களோட குணங்கள் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன், அதில் இருக்கிறது. இப்போது இந்த ஜாதகம் இந்த லக்னத்தில் இந்த மாதிரி குவாலிட்டிஸில் தான் நீங்கள் இருப்பீங்க, இந்த மாதிரி உருவம் இருக்கும், இந்த மாதிரி மனப்பக்குவம் இருக்கும் அப்படின்னு அதை சொல்லிட்டு போகிறதுக்கு அது ஒரு ஆஸ்ட்ரோ தேவையே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி இயல்பில் தான் வாழ்ந்து முடிப்பீங்கிறதுக்கு எதுக்குங்க ஆஸ்ட்ரோ? உங்களோட லேகிங்கை எடுத்து உங்கள் லேகிங்லேருந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு தாங்க அது ஒரு டிவினேஷன் டூல் தான். பட் எத்தனை பேர் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கேம் விளையாடுறாங்க? உங்களுக்கு பவரில் இருக்கிற கிரகங்களோட பவரே இருக்க தெரியல, நீங்கள் மைனஸில் இருக்கிற பவரை மட்டும் நீங்கள் இழுத்துருவீங்களா? அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்கள், அதுக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை போய் ஓடி போய் பண்ணுங்கள். கடவுள் ஒருத்தர் தாங்க. நான் அதுதானே சொல்கிறேன், உங்களை மாற்ற வேண்டியது உங்களோட மனம், உடல், ஆன்மா. இதை சரி பண்ணு, உனக்கு தேவையானது எல்லாம் டிவைன் உங்ககிட்ட கொண்டு வந்து தருவாங்க. நீ எதை தேடியும் ஓடாத, எல்லாம் ஒன்றை தேடி வரும். நீ முயற்சி பண்ணால் போதும். எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டு நீ முயற்சி பண்ணு, ஆத்மார்த்தமாக பண்ணு, நான் சொல்லித்தர மெத்தடை ஃபாலோ பண்ணு. நடக்குதா இல்லையா பார். இந்த 2025 கும்பராசி நேயர்கள் நீங்கள் ஒரு சிலர் வீடு கட்டலாம், கிரக பிரவேசம் பண்ணலாம், குடும்ப ஒற்றுமையாகும். உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது நெருடல் போயிட்டு இருந்தது, ஒரு வாய்க்கா வரப்பு தகராறுலாம் இருந்தால் அது பாண்டிங் கொஞ்சம் சரியாகும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலர் புதுசாக வீடு கட்டி
பழைய வீட்டில் இருந்த இப்போ இருக்கீங்க, ஒரு பழைய வீட்டில் இருக்கீங்கன்னா புது வீட்டுக்கு போகிறது, அது வாடகை வீடாக கூட இருக்கட்டும், அதனால் நல்ல ஒரு வீடு அமையும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறது, பூமி பூஜை பண்ணுறது, அதில் வீடு கட்டி குடி போகிறது, இதெல்லாம் கூட இந்த வருஷத்தில் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? பிளஸ்ஸிங்ஸ் நல்லாயிருக்கு. ஒரு சிலர் வந்து நீங்கள் இந்த ஃபேமிலி பாண்டிங்கில் இருக்கிறவங்க ஒரு சிலரால் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் உங்களோட ஃபைனான்ஸு, லவ், ஜாப், கேரியர், வாட் எவர் இட் இஸ், எல்லாமே கொலாப்ஸ். இது ஒரு சிலருக்கு. இப்போ தான் சொன்னேன், இவ்வளோ நேரம் அடுத்த கார்ட்லேயே குரு வந்து நிற்கிறாரு, ஹீரோஃபண்ட்டு. லேர்ன் சம்திங் ஃப்ரம் யுவர் குரு. குருக்கிட்டேருந்து ஏதாவது கற்றுக்கோங்க, சொல்லித்தரதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் நடக்கலாம். உங்களோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப நாளாக இதுக்காக நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க போல். ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க குடும்ப ஒற்றுமைக்காக. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குது. சில பேர் யோசனை யோசனை யோசனை, நடக்கும்போது யோசிப்பீங்க, படுக்கும்போது யோசிப்பீங்க, நிற்கும்போது எல்லா நேரத்துலையும் யோசனை, மணி ரிலேட்டடான விஷயங்களுக்காக. ஏன்னா நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க போல இருக்குது. சரி, இந்த ஃபெயிலியர் இதிலேருந்து நீங்கள் உங்களை வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஆழ்மன பதிவுகள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்திங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா யாருக்குமே டைரெக்டான கிளாஸ் நான் கொடுக்கறதில்ல. உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டு உங்களை பற்றி அப்சர்வ் பண்ணால் தான் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கொடுக்குறது. மற்ற இது மாதிரிலாம் கிடையாதுங்க. சும்மா ஒரு ஏனோ தானோன்னு பணத்தை கட்டினீங்களா, இனிஷியேஷன் கொடுத்தனா, மந்திர தீட்சை கொடுத்தனா, அதோட என் வேலை முடிஞ்சுது, உங்களை ஃபாலோ பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாதுங்களா, அந்த மாதிரி நான் விட்டுறல. இது இவங்களுக்கு அவசியமாக, இந்த கோர்ஸ் படித்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லா வருமா, இவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் வச்சு தான் நான் தருவேன். ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு நிறைய எனக்கு வந்து லெசன் கற்றுக் கொடுத்துருக்காங்க, போதும். ஆனால் இனி அந்த மாதிரி தவிர வந்து அவங்க வந்து ஏன்னா எல்லா நேரத்துலேயும் வந்து குருமார்கள் வந்து எந்த அளவுக்கு இறங்கி போகணுமோ அந்த அளவுக்கு இறங்கி தான் போகிறோம். ஆனால் ரொம்ப வந்து கண்ட்ரோலை மீறி போய் நம்மளை வந்து இது பண்ணும்போது எதையுமே வந்து அந்த மாதிரி டாலரேட் பண்ணிட்டு போகணுன்னு எனக்கு அந்த அவசியம் இல்லை. கவுன்சிலிங் வாங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் கவுன்சிலிங் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட மனநிலைமை மோஸ்ட் ஆஃப் நான் இப்படி தான் எடுப்பேன். உங்களுக்கு நீங்கள் இந்த கோர்ஸ் கேட்குறீங்கன்னு அந்த கோர்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அதோட என்னோடய வேலை முடிஞ்சிச்சு நான் விட மாட்டேன். நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க, என்ன ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ என்ன தேவை, எல்லாத்தையும் செக் பண்ணுறது தான் ஒரு குருவோட வேலை. உங்களுக்கு இது சூட் ஆகுமா ஆகலையா பார்த்துட்டு கரெக்டுன்னா கரெக்டு ஓகே பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டான்றுவேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு டிவைன் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. எஸ் ஆர் நோ கொஸ்டின். 2 பைல் வைக்கிறேன். Pile 1, Pile 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1க்கு வந்து ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், பைல் 2க்கு எல்லோ கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரமிட் வந்து சூஸ் பண்ணணும்னு தோணுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து த்ரோட் சக்ரா, இது வந்து சோலார் ப்ளக்ஸ். ஓகேவா? சரி, ரெடியாக பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ். உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறத ஒரு சின்ன கெஸ்ஸிங். கரெக்டாக இருந்தால் பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டிருக்கீங்க, ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலர் வந்து வேறு ஏதாவது கூட கேட்டிருக்கலாம், ஜாபுக்கோ சம்திங். ஆனால் 75% இதுக்காக தான் இருக்கும். மீதி 25% வேறு எதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ரெசனேட் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பைல் 2க்கு இதுவும் எஸ் கார்டு தான், ஆனால் ஸ்ட்ராங்கான எஸ்ன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபைனான்ஸ்க்காக சில விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அது வேலைக்காக இருக்கலாம். ஒரு சிலர் வந்து 25% ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்கலாம். ஓகேவா? 75% மெட்டீரியல், அதாவது ஃபைனான்ஸ் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் தான். ஓகேவா? அதில் சக்ஸஸ் கிடைக்குமாங்கிற மாதிரி உங்கள் கேள்வி. ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக கிடைக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் சரி,
உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது, உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும், மற்ற கிளாஸஸ் கற்றுக்கணும்னாலும் ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணாதீங்க. கால் பண்ணிங்கன்னா நான் வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது அது எனக்கு. ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு நான் வந்து மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நான் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். புரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் கிளைண்ட் இருக்கீங்க இல்லையா, எல்லாருக்கும் நான் ரீச் பண்ணணுமா இல்லையா? கேட்குறத ஷார்ட்டாக கேளுங்க. ஒரு லென்த்து நீங்கள் வந்து உங்ககிட்ட கவுன்சிலிங் இருக்கும், பர்சனல் ரீடிங் வந்துட்டிங்கன்னா உங்ககிட்ட ஒரு 10 minutes கவுன்சிலிங் எடுத்துகிட்டு தான் நான் வந்து ரீடிங்குள்ளே போவேன். எடுத்த உடனே ரோபோட்டிக் மாதிரி நீங்கள் கேள்வி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்களா, ஒரு 5 கேள்வி டக்கு டக்குன்னு கேளுங்க, நான் டக்கு டக்குன்னு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு உங்களை 1/2 hourல துரத்தி விட்ருவேன். அந்த மாதிரிலாம் நான் பண்ணல. நியாயம் எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுமோ எனக்கு தெரியும். நீங்கள் அதனால் முன்னாடியே கவுன்சிலிங் மாதிரி ஒரு 1 hourக்கு லென்த்து வீடியோவாக போடுறது, லென்த்து ஆடியோ அனுப்புறது, லென்த்து டெக்ஸ்ட் மெசேஜ் அது மாதிரி போடுறீங்களே, நான் உட்காந்து அதுக்குள்ள இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் வார்த்தையை இங்கிலீஷில் டைப் பண்ணுறது அது எவ்வளோ கஷ்டம். ஸ்பெல்லிங் கூட்டி படிக்கிறது நாங்கள். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்களா? உங்களை மாதிரி எத்தனை பேர் இந்த லைனில் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துடாதா, நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வந்துடாதா, உதவிக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு போய் நான் ரீச் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் கேள்விகளை வைக்க முடியும், கேட்க முடியும். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வரும்போது 1/2 hour டைம் கொடுக்குறேன், அதில் சொல்லுங்களேன். லைஃப் உங்களுக்கு ஒரு அழகான பொக்கிஷத்தை கொடுத்துருக்கு, டிவைன் பாத்துன்னு சொல்லி. அதை எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணுங்கள். சாஃப்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ஓகேவா? ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். நீங்கள் அங்கங்கே ஒவ்வொரு கிளாஸும் கற்றுக்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ரேக்கி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மாஸ்டர் டிகிரிலாம் எடுக்கணுன்னா அப்படியே அவ்வளோதான். அதுக்கு கரெக்டான டியூரேஷன் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு கரெக்டான விளக்கமும் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ ஆகும் மொத்தத்துக்கும் டோட்டலாக நீங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு 1 and 2, 3க்கு மட்டும்தான் கொஞ்சம் லோயராக இருக்கும் பட்ஜெட். அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரிக்கெலாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.